வாங்க நண்பர்களே, கோல்ட் பாஸா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையில் அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் சரிவின் வேகம் தக்கமைப்பது தங்கம் வாங்குறது சரியான நேரமா அப்படிங்கிறது பார்க்குற அளவுக்கு சரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வாரங்கள் என்ன இருக்குன்னா ஏற்றம் போக சரிவு மட்டுமே தங்கத்தோட விலையில் 3950 காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கோல்ட் பாஸா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 108 8 கிராம் 864 காணப்படுற வெள்ளை 10 கிராமோட விலை 1080 ரூபாயாக காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் விலையிலும் அதே நேரத்தில் 1 கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் 0 காணப்படுற வெள்ளை. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,02,000 அதிகபட்சம் 1,05,000 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதே வேலை அடுத்து 24 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 9,513 8 கிராம் 76,104 ரூபாயாக காணப்படுற வேலையில் 10 கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95,130 ரூபாவாக காணப்படுது. 24 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் விலையிலும் 8 கிராம் விலையிலும் விலை மாற்றம் 0 காணப்படுற வேலை. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா சவரனுக்குன்னு சொன்னாங்க ஏற்றம் போக சரிவு 4,800 ரூபாவாக காணப்படுற வேலை. இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து 70,000 அதிகபட்சமாக 75,000 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்க வேலை. 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 8,720 8 கிராம் 69,760 ரூபாயாக காணப்படுற வேலை. 10 கிராமோட விலை 87,200 ரூபாவாக காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் விலையிலும் 8 கிராம் விலையிலும் இன்றைக்கி விலை மாற்றம் காலை நேரத்தில் 0 காணப்பட்டாலும் மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு 3,950 ரூபாய் சரிஞ்சிருக்கு. மேற்கொண்டு இது இப்போ வந்து 69,000 இருக்குது. 63,900 அதிகபட்சமாக 66,980 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 98% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாத்தையும் வந்து மேம்படுத்துகிற விதமாக நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தைன்னு சொல்லலாம். அமெரிக்க பங்குச்சந்தையானது மீண்டும் நம்மளுக்கு வந்து 42,000 புள்ளிகளை கடந்து 42,500 புள்ளிகளை கடந்துருச்சுன்னு சொல்லலாம். இது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்பட்டாலும் ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் வரவிருக்கும் வாரத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அமெரிக்கா சைனா வந்து ரெசிப்ரோக்கல் வரியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோட்டலாக தலைகீழாக மாற்றிட்டாங்க. இதன் காரணமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்க பங்குச்சந்தையை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து வரவிருக்கும் வாரத்தில் குறைந்தபட்சம் 43,000 அதிகபட்சம் 44,000 45,000 புள்ளிகள் வரை பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஏற்றமடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம ஒட்டுமொத்தமாக பெரிய சரிவுகளை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.